மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக டெல்லியில் மீண்டும் எல் முருகன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த எல் முருகன் முன்னதாக மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து மீண்டும் மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் மக்களவைத் தேர்தலில் நீலகிரியில் தோல்வியடைந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெற்ற எல் முருகன் டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக தனது பணியை தொடங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அமைச்சரவையில் சேவையாற்ற தனக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி என குறிப்பிட்டார். இரண்டாவது முறையாக மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஒரு மிகவும் முக்கியமான துறை. அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயல் வடிவங்கள், அரசாங்கத்தினுடைய பாலிசிகள் எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய, மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறையானது, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதுல இரண்டாவது முறையாக பணியாற்றுவதற்கு குறிப்பாக நம்முடைய செய்தியாளர்கள் உங்கள் கூட எல்லாம் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது உங்கள் கூட மீண்டும் பணியாற்றுவது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.